பத்மஸ்ரீ கேப்டன் புரட்சிக் கலைஞர் விஜயகாந்த் பிறந்த நாள் இன்று. மதுரையில் பிறந்து தன் சினிமா கனவுகளோடு புறப்பட்ட விஜயராஜ் விஜயகாந்தாக தன் சினிமா பயணத்தை ஆரம்பிக்கிறார். செல்வ செழிப்பில் வளர்ந்த விஜயகாந்த் இங்கே பல அவமானங்களை சந்திக்கிறார். இந்த அவமானம் வேண்டாம், திரும்பிப் போவோம் என்று நினைக்கும்போது அவருடைய போராட்ட குணம் இங்கே இருந்து சாதிக்க வேண்டும் என்று தூண்டுகிறது. தன் நண்பன் ராவுத்தருடன் பசியையும் பட்டினியையும் சந்திக்கிறார். ஆனாலும் தன் நட்பு வட்டம் பெருகிக் கொண்டே செல்ல தன் நண்பர்களின் பசியை போக்க ஆரம்பித்தார். மெல்ல மெல்ல வளர ஆரம்பிக்கிறார். அப்பாவின் கோபம் குறைந்து தன் கை செலவுக்கு பணமும் வருகிறது. அது தன் சினிமா பயணத்திற்கு பேருதவி புரிகிறது. அப்படியே மெல்ல மெல்ல வளர்ந்து தன் நடிப்பின் மூலம் புரட்சிகர வசனங்களைப் பேசி புரட்சிக் கலைஞராகிறார். மறுபுறம் தாய்மார்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய வைதேகி காத்திருந்தாள் போன்ற படங்களிலும் நடித்து புகழ் பெற்றார். கிராமப்புற தாய்மார்கள் எல்லாம் விஜயகாந்தை தன் அண்ணனாக நினைத்து கொண்டாட ஆரம்பித்தார்கள். ஏழைமார்கள், குறிப்பாக இன்றைய மிடில் கிளாஸ் இளைஞர்கள்தான் அதிக அளவில் அவரை அண்ணனாக நினைத்து கொண்டாடி மகிழ்ந்தார்கள். தன்னை நேசிக்கும் இளைஞர்களையும் தாய்மார்களையும் தன் மனதிற்குள் அவர் தத்தெடுக்கிறார். அவர்களுடைய மூத்த அண்ணனாக சிந்திக்கிறார். அவர்களுடைய வறுமையை ஒழித்திட நினைக்கிறார். ஏழைகளின் வாழ்க்கை முன்னேற நிறைய உதவிகளை செய்கிறார். மாணவர்களின் படிப்பிற்கும் மக்களின் மருத்துவத்திற்கும் உதவி புரிகிறார். பசியை போக்க எப்போதும் ராஜ விருந்து வழங்கிக் கொண்டே இருந்தார். எந்த இடத்திலும் சாதி, மதம், இனம் என்று யாரையும் கடைசி வரை பிரித்துப் பார்க்காமல் சொக்கத் தங்கமாக வாழ்ந்தார். அவருடைய ஆசையெல்லாம் யாரும் வறுமையில் வாடக்கூடாது, எம் மக்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அதற்காகத்தான் அரசியலுக்கும் வந்தார். முதல் மாநாடு மதுரையில் நடைபெற்றது. அந்த மாநாடு இந்திய அரசியல் வரலாற்றில் கண்டிராத ஒரு மாநாடாக கருதப்பட்டது. மக்கள் எல்லோரும் அவரை அன்போடு வரவேற்றார்கள். குறிப்பாக ஏழை தாய்மார்கள் நல்ல ஆதரவு தந்தார்கள். அவர் எம்எல்ஏவாக தேர்வானார். அவர் தேர்வான விருதாச்சலம் அவரை எதிர்த்து நிற்பவர்களின் கோட்டையாக திகழ்ந்தது. அங்கே போய் நிற்கிறாரே என்று பலரும் பயந்ததுண்டு. அங்கே நின்று சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட தலைவனாக வென்றார். அரசியல் சூழ்ச்சிகள் நிறைந்த சட்டசபைக்கு தனி ஒருவனாக செல்கிறார். அங்கே மக்களுக்காக குரல் கொடுக்கிறார். இவர் வளர்வது நமக்கு நல்லதில்லை என்று எதிரிகள் ஒன்று சேர்கிறார்கள். அரசியல் சூழ்ச்சி செய்து இவரிடம் இருந்து மக்களை பிரிக்கிறார்கள். இவரது கோபத்தை காட்டும் மீடியாவிற்கு நல்ல சன்மானமும் வழங்கப்பட்டது. அந்த கோபத்தில் உள்ள நியாயத்தை காட்டாமல் மக்களிடம் உள்ள அன்பை குறைத்தார்கள். அப்போதுதான் அந்த வெள்ளந்தை மனிதனுக்கு அரசியல் சூழ்ச்சி என்னவென்று புரிகிறது. இந்த ஏழை மக்களை நினைத்து வருந்துகிறார். அவரது மனதிலும் உடலிலும் பாதிப்பு ஏற்படுகிறது. எது நடந்தாலும் வாழ்வோ சாவோ அது உன்னோடுதான் என்று ஏழை இளைஞர்கள் இவரை விட்டு செல்லவே இல்லை. என்ன நம்பி வரீங்களே, நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்யப் போறேன் என்று அழுத தலைவனின் கண்ணீர் துளிகள். இந்த மனிதக் கடவுள் பிறந்த இந்த நன்னாளில் எங்கள் பயணத்தை துவங்குகிறோம். வாழ்த்துக்கள். வளர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.